தந்தை பெரியார் கொள்கையில் உள்ளவங்க பூரா தந்தை பெரியார் நிகரெல்லாம் இருக்க முடியாது, பாதிக்கு கூட வர முடியாது, காவாசி கூட வர முடியாது. பகுத்தறிவுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்காது. அவர் சொல்கிறத படித்து விட்டு புத்தகத்தை படிச்சுட்டு அதை திருப்பி சொல்கிறதுக்கு யாருக்கு தான் தெரியாது. காப்பீடிச்சு சொந்தமாக பகுத்தறிவு வளரணும். அது மாதிரி தோழர்கள்லாம் கிடையாது. முக்கால்வாசி பேர் கிடையாது. காவாசி இருக்காங்க, முக்கால்வாசி பேர் கிடையாது. தத்தியாக தான் இருக்காங்க. மன்னார்குடி ஒரு தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, தோழர் பேர். தஞ்சாவூர் வந்து மன்னார்குடி போகணும். நான் பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூரில் அம்மாபாளையத்துலேருந்து பெரம்பலூர் போகணும், பெரம்பலூர்லேருந்து அரியலூர் போகணும், அரியலூரில் வந்து தஞ்சாவூர் போகணும், தஞ்சாவூர் வந்து மன்னார்குடி போகணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். திருப்பி ரிட்டன் 9 மணிக்கு மீட்டிங் முடியுதுன்னா என்னை உடனே அனுப்பிவிட்டாங்கன்னா நான் அம்மாபாளையம் வந்து சேர்ந்துருவேன். அரியலூரில் வந்து பஸ்ஸு கிடைக்கும். பஸ்ஸு கிடச்சி நான் பெரம்பலூருக்கு வந்து பெரம்பலூரில் வந்து லாரி பிடிச்சோ எது பிடிச்சோ நான் வந்துடுவேன் அம்மாபாளையம். ஏன்னா ஸ்டாண்டில் வண்டி போட்டிருக்கேன். பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டாண்டில் வண்டி போட்டிருக்கேன். அங்கேருந்து நான் வந்துடுவேன். ஆனால் அந்த தோழருங்க என்ன பண்ணுறாருன்னா, தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தையே நடத்துகிற தோழர் என்ன பண்ணுறாருன்னா, பேர் சொல்ல விரும்பலை, என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா, அவர் கரும்பு சட்டை போட்டு பகுத்தறிவே இல்லை பாருங்களேன். வெளியூரில் வந்து ரொம்ப லாங்கில் வந்து பாடத்துக்காக என்னை கூப்பிட்ருக்காரு. நான் அவங்களே என்னை கம்பல் பண்ணுறாங்க, பாடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. என்னை அனுப்பி விடணும், பஸ் பேர் தரோம், சாப்பாடு தரோன்னாரு. இப்போ மாதிரி இருந்தால் நான் போக மாட்டேன். அப்போ நான் தொழில் கொஞ்சம் ரெடிமேடு அதிகமானால டெய்லர் வேலை செய்கிறேன். இப்போ நான் ரெடிமேடும் பண்ணுறேன், டெய்லரும் பண்ணுறேன். இப்போ நான் பிஸி ஆகிட்டேன். அப்போல்லாம் பிஸி இல்லை, அதனால் போயிட்டேன். போனதுனால உடனே 9 மணிக்கு மீட்டிங் முடியுது, நிகழ்ச்சி முடியுது, கூட்டம் முடியுது. முடிஞ்சது இப்போ இந்த தோழர் இந்த பஸ்ஸு காசு, இந்த சாப்பாடு காசுன்னு கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தாருன்னா நான் 3-4 ஹவரில் அம்மாபாளையம் வந்துடுவேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளூர் தோழர்களையும் பேச்சாளர்களும் அவங்கள மட்டும் கவனித்து எல்லாத்தையும் சாப்பாடு வந்து கடைசியாக 10 மணி 10:30க்கு என்னை அனுப்புகிறாரு. அங்கேருந்து நான் பஸ்ஸு பிடிச்சி தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூர் வந்து அரியலூருக்கு வந்துடுறேன். அரியலூர் வந்து பஸ்ஸு இல்லை, விடிஞ்சு தான் 4 மணிக்கு தான் பஸ்ஸுங்கிறாங்க. இது மாதிரி சொல்லியிருக்கிறேன், தோழர் என்னை சீக்கிரம் அனுப்பிவிடுங்க தோழர், இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் மாட்டிக்கிறேன், அங்கே அரியலூரில் போய் பஸ் இல்லாமல் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கடைசியாக தான் அனுப்புகிறாரு. அதில் அவருக்கு என்ன கிடைக்கும், முன்னாடி கொடுத்தானா அந்த பணம் அவர் தான் தரப்போகிறாரு. 2 ஹவர் 1 ஹவர் கழித்து கொடுத்தானா அந்த பணம் அவர் தான் தரப்போகிறாரு. அது முன்னாடியே கொடுத்துட்டா என்ன, கூட்டம் தான் முடிஞ்சிருச்சு, நான் பாடி முடிச்சிட்டேனே, என்னை அனுப்பிவிட்டா என்ன. ஈகோ, ஆணவம். அதாவது நான் ஏழைங்கிறத, அதாவது தற்கொலை நாய்ங்களுக்கு எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எல்லாம் பணம் ஆசை பிடிச்ச நாய்ங்க தான். பணம் இருந்தால் ஒரு மதிக்கிறானுவ, பணம் இல்லாமல் மதிக்க மாட்டேங்கிறானுவ. அவன் மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், பகுத்தறிவு சார்ந்தவனாக இருக்கட்டும். பெரியாருக்கு அப்புறம் பெரியார் தான். பெரியாருக்கு நிகர் இன்ன வரைக்கும் அவரும் இல்லை. இதே தந்தை பெரியாராக தான் கரெக்டாக அனுப்பியிருப்பார். இவன் லாங்கிலேருந்து வரேன்னு தெரிஞ்சு. அவர் அறிவு யாருக்கும் வராது. இப்போ இருக்கிற நாய்ங்கெல்லாம் பணத்துக்கு மாரடிக்கிற திருட்டு பழுவேன். கெட்ட இடத்துல திட்டலான் இருக்கேன். திருட்டு பழுவேன், பணத்துக்கு மாரடிக்கிற பழுவேன், தற்குறி பழுவேன். என்னோடய வசதியை வச்சு என்னை மதிப்பிடுறான். அப்போ நான் வசதி இல்லை, அந்த காசு ஏந்துறதுனால தான் எனக்கு 2 ஹவர் நக்க வச்சு அப்புறம் அனுப்பிவிட்றான். அந்த நான் அரியலூரில் வந்து மாட்டிக்கிறேன். எவன்டா பகுத்தறிவாக இருக்கீங்க? ஏடே கருப்பு சட்டம் போட்டவெல்லாம் பகுத்தறிவாடா? பெரியாருக்கு நிகர் பெரியார் தான்டா. எவனுமே பகுத்தறிவு கிடையாது. பெரியார் புத்தகங்களை படிச்சுட்டு பெரியார் மீட்டிங் சொன்னதெல்லாம் படிச்சுட்டு திருப்பி சொல்கிறீங்க, அவ்வளோதான். சொந்தமாக எவன்டா யோசிக்கிறீங்க?